ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் முன்னால் எனக்கு பேசுவதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமை சகோதரர் ராஜசேகர் அவர்களுக்கு, முதல்கண் ராஜா சங்கர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே கரெக்டாக இந்த மாதிரி 3:30 மணிக்கு தான் எனக்கு டைம் அமையும். எந்த மீட்டிங்கில் பேசினாலும் காலையிலலாம் பேசிடுவாங்க. நல்ல சாப்பாடு, ஏசி ரூமு. அவர் ஒருத்தருக்கு அப்படி கண்ணு சொக்குது. தங்கபாண்டி ஐயா பேசுறாருன்றதுனாலே அவர் அப்படி இழுத்து பிடிச்சி உட்காந்துருக்கிறாரு, இல்லைன்னா தூங்கிடுவாரு. அந்த நேரத்தில் கூப்பிட்டு, பாபு சார் நீங்கள் பேசுங்க, எல்லாம் தூங்குறாங்க, அதனால தான் உங்களை பேச சொல்கிறேன், பேசுங்க. அது அப்படி அமைஞ்சு போச்சு, இன்றைக்கி அப்படி அமைஞ்சு போச்சு. ஜோதிடத்தை பற்றி நான் பேச முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா தங்கபாண்டியன் ஐயா இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு ஐயா இருக்காங்க, திருச்சி சாமி ஐயா இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி அவராக சொன்னார், நான் சின்னது, நான்லாம் வந்து ஒரு சின்ன எறும்பு. இரண்டாவதாக, நான் தொழில்முறை ஜோதிடர் அல்ல, நான் ஜோதிடம் பார்ப்பதில்லை, தொழில்முறை ஜோதிடர் அல்ல. எத்தனையோ இடங்களில் ஜோதிடம் பார்க்க சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், எனக்கு ஜோசியம் அவ்வளோவா தெரியாதுங்க, நான் ஜோதிடம் பார்ப்பதில்லை. அது வேற இடம் இருக்குது. இப்போ என்கிட்ட கேட்டால் ஃபீஸ் கிடையாது. ஆனால் என்னை உட்கார வச்சு சொல்கிற இடம் பெரிய இடம். அவங்க ஒரு ஆளை கூப்பிட்டா 15,000 ஃபீஸ் கொடுப்பாங்க. அது நம்ம ஜோசியருக்கு ஒருத்தருக்கு போகும்ல, நான் அவங்ககிட்ட பணமும் கேட்க முடியாது. ஆனால் ஜோசியம் பார்ப்பதில்லை, தொழில்முறை ஜோதிடம் அல்ல. என்னுடைய தொழில் வந்து வேற வியாபாரம். இந்த உரையை துவக்குவதற்கு முன்னால், ஜோதிடம் கலையா சாஸ்திரமா? கன்ஃபியூஷன் இருக்குல்ல நம்மளுக்கு. கலை மாற்றுதலுக்குரியது, சாஸ்திரம் தீர்மானத்துக்குரியது. ஜோதிட சாஸ்திரம். இந்த கன்ஃபியூஷன் தான் இந்த விஞ்ஞானமா மெய்ஞானமான்ற கன்ஃபியூஷன். இந்த ரெண்டு கன்ஃபியூஷன் தான். ஆனால் இது கலையிலும் இருக்கும், சாஸ்திரத்திலும் இருக்கும். சாஸ்திரத்தில் இருப்பதை மாற்ற முடியாது. இப்போ என்ன ஆகுது, கும்பத்திலிருந்து சனி மீனத்துக்கு போகிறார் அல்லவா? இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும், 27.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும். இதே போல் கும்பத்தில் இருந்து சனி மீனத்துக்கு பயணப்பட்ட அதே காலகட்டத்தில் நாம் இப்போ இல்லை. கரெக்டா? அப்ப ஜோதிடத்தினுடைய ஆணிவேர் காலதேச வர்த்தமானம். அப்போ இது மாற்றுதலுக்குரியது கலை. ஆனால் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போவதற்கு உண்டான ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அது சாஸ்திரம். பலன் மாறப்போவதில்லை, பலனோட ரூட் மாறும். மாட்டு வண்டியில் 3-8 தொடர்பு ஐயா சொன்னாங்க, மாட்டு வண்டின்னு. மேபி அடுத்த டைம்ல என்ன ஆகும்னா, ஆம்புலன்ஸ்ல போக மாட்டாங்க, வேற ஏதாவது ஸ்லோ வெஹிக்கிள்ல போவாங்களா இருக்கும். பலன் மாறுவதில்லை. அப்ப சாஸ்திரமும் உண்டு, ஆனால் காட்சி மாறுகிறது, கலையும் உண்டு. ஜோதிடம் என்பது கலை, ஜோதிடம் என்பது சாஸ்திரம். இதை எனக்கு உணர்த்திய என் குரு நாகாவை வணங்கி, நாகான்னு ராகு நினைச்சிட்டாங்க, பாம்பு இல்லை, நாகாவை வணங்கி என்னுடைய சிறு உரையை துவக்குகிறேன். இப்போ ஐயா வந்து ஜோதிடத்தை பற்றி நிறைய சொல்லியாச்சு. 3 இருந்தால், 8 இருந்தால், 6 இருந்தால், 4 இருந்தால். இப்போ இதை பேசும்போதே 2 விஷயத்தை பற்றி நோட்ஸ் எடுக்கல, பேசணும்னு நினைச்சேன். சரவணன் சோமசுந்தரம் சொல்லுகிற பொழுது செவ்வாயை பற்றி தோஷம் இல்லைன்னு சொன்னார். ஆக்சுவலாக செவ்வாய் செத்து ரொம்ப நாள் ஆகுது. செவ்வாய் செத்து, தமிழ்நாட்டில் செவ்வாய் செத்து ரொம்ப நாள் ஆகுது. தமிழ்நாட்டை நிற்க வைப்பது செவ்வாய். தமிழ்நாட்டில் மட்டும்தான் முருகன். அறுபடை கோயில் தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. ஏன்னா எங்க அப்பா கோமனாண்டி இந்த செவ்வாய் சாகக்கூடாதுன்றதுக்காக உயிர் போட்டு நிற்க வச்சுக்கிறான் 6 இடத்துல. செவ்வாய் இல்லை என்றால் தமிழ்நாடு இல்லை. the most long traveled river, அதிக தூரம் பயணிக்கக்கூடிய ஆறு காவேரி. இந்த காவேரி பெல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சார்ந்தே தான் இருக்கும். செவ்வாய் இல்லாமல் காவேரி பெல்ட் கிடையாது.
நீங்க என்ட்ரி தர்மபுரியில் எடுத்துங்க. தர்மபுரி என்ட்ரி சனி செவ்வாய், அங்கிருந்து நேர டிராவல் ஆச்சுன்னா கரூர் சூரியன் செவ்வாய், அதுக்கு மேல நேர டிராவல் ஆச்சுன்னா சுக்கிரன் செவ்வாய் தஞ்சாவூர். ரிவருக்கு போய் சேருகிற பொழுது அது சந்திரன் செவ்வாயாய் மாறிவிடும். ஐனிக்கு இல்லாம நம்ம ஆளுங்க இல்ல. இந்த உலகத்திலேயே தமிழ் இனம் போற்றப்படுவதற்கு காரணம் தெரியுங்களா உங்களுக்கு? என்ன தெரியுமா? தமிழ்ல போற்றப்படுவதற்குண்டான காரணம் நம்மளுடைய தாய்மார்களினுடைய கர்ப்பம், the fertility of the uterus. அது எவ்வளவு ஸ்ட்ரென்த்தண்டா இருக்கோ, அது எவ்வளவு வளமையா இருக்கோ, அது எவ்வளவு ஆக்டிவா இருக்கோ, அது எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்கோ, அப்படிதான் நம்மளுடைய உற்பத்தி இருக்கும். வீக்கான மூலப்பொருளை வச்சு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளை தயார் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நம்மால் மூளையை யூஸ் பண்ணி எங்க மூலம் இருக்குன்னு பார்த்தா அது எங்க தாய்மார்களினுடைய கர்ப்பத்தில் இருந்தது. அந்த கர்ப்பத்தை காப்பதற்காக முருகனை வச்சாங்க. அதனால தான் பெண்களுக்கு கணவனாக பார்க்கப்படுவது செவ்வாய். எப்படி எடுத்துக்கலாமா? செவ்வாய், அந்த செவ்வாயினுடைய தன்மை ஒரு இடத்துல குறையவே கூடாது. அந்த காலத்தில் இப்பெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் பாருங்க, வருஷத்துல ஒரு டைம் கம்பல்சரி பழனி குடும்பத்தோட போவாங்க, மொட்டை போடுறது. ஒரு டைம் திருச்செந்தூர் போவாங்க, கண்டிப்பா போகணும். ஆம்பளைகளை கண்டிப்பா அறுவடை வீடு போவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா செவ்வாய் என்பது ஆணுக்கு வேணும் பெண்ணுக்கு வேணும். ஆனா இன்னைக்கு என் மருமகளுக்கு டாக்டர் கிட்ட கூட்டு போறோம், சும்மா நார்மல் செக்அப் போனோம்னா அந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் எழுதி கொடுக்குது. எதுக்குங்க ஃபோலிக் ஆசிட்? ஃபோலிக் ஆசிட்ன்றது வந்து ஒரு விஷயத்தை அக்ரிவேட் பண்றது, யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய தன்மையை பெருசுபடுத்துறது. அந்த போல நல்லா தானே இருக்கு. அப்படின்னா ஏதாவது குறை இருந்தாலும் சரி பண்ணிக்கும். ஆனா எங்க தாத்தா மருதாணி வச்சு கையில் வச்சா, ரெண்டு ஒண்ணுதான். மருதாணி அரைச்சி கையில் வச்சான். எங்க ஆத்தா திருவாதிரை மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு களி சாப்பிடணும் பொம்பளைங்க. அதனாலதான் எல்லா நாளுக்கும் உண்டு, மார்கழிக்கு மட்டும் பௌர்ணமி திருவாதிரை. நார்மலா சொன்னா கேட்பாங்களா? அதனால சிவன் பிறந்த நட்சத்திரம் ஆதிரை, அதனால நீ விரதம் இருந்து காலையில திருவாதிரை களி சாப்பிடணும். இந்த கர்ப்பத்தன்மையை பெருக்குவது, அதனுடைய எஃபிஷியன்சி கூட்டுவது. பழனிக்கு போனா பஞ்சாமிர்தம். ஏன் புளியோதரை கொடுத்தா முருகன் வேணான்னு சொல்றாரா? சொல்லுங்க பார்ப்போம். தயிர் சாதம் கொடுத்தா முருகன் வேணான்னு சொல்றாரா? என்னென்ன பொருள் கண்டென்ட் அதுல இருக்கு? பேரிச்சம்பழம், தேனு, சிறுவாழை, கல்கண்டு, வெல்லம், எல்லாம் அயனிக் கண்டென்ட். என்னங்க? அதான் அயன் கண்டென்ட், இரும்பு சத்து. யாருக்கெல்லாம் நான் இப்ப எல்லா மீட்டிங்லயும் சொல்லிட்டே இருக்கிறேன், பெண் குழந்தை பிறந்திருக்க வீடுகளில் கம்பல்சரி வருஷத்துக்கு 2 கிலோ பஞ்சாமிர்தம் அந்த பிள்ளை கொடுத்துருங்க. ஆமா சார், உங்களுடைய பிளட் கண்டென்ட்டே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிளட் கண்டென்ட் எல்லாம் ஒழிச்சதுனால தான் இப்ப ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறான். நல்லா இருக்குது அந்த பொண்ணு. ஒரு பிஓசிடி ப்ராப்ளமோ இல்ல ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸோ அப்படி இருந்தா யோசிக்கலாம். இல்ல, செவ்வாய் நல்ல இடத்துல தான் இருக்கு. ஆனா டவுட் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கு. இப்ப அடுத்து என்ன ஆயிடும்? அது வேற ஒரு ஊசி போட்டாதான் வேலை செய்யற கண்டிஷனுக்கு வந்துடும். இயல்புத்தன்மை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சொன்ன செவ்வாய் செத்து போச்சுன்னு. நல்ல தோசைலாம் இல்லை செவ்வாய்க்கு. அவர் ரொம்ப அற்புதமான ஆர்எச் ஃபேக்டர் பத்தி சொன்னார் சரவண சோமசுந்தரம். மைனஸ் பிளஸ் அந்த காலத்தில் தெரியாதுல்ல எங்களுக்கு. நாங்கள் ஏதோ கோமணம் கட்டி எங்கேயோ வயலில் உருந்துட்டு ஏதோ ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்கிற பொழுது குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு தொந்தரவை கொடுக்க கூடாது. அந்த பிரசவம் இயல்பானதாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இவங்களோட சேருங்கன்னாங்க.
நான் வருகிற பொழுது கூட யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் 10 பொருத்தத்தை பற்றி. உடல் ரீதியான சார்ந்த விஷயங்கள் திருமணம் எதுக்கு சார் செஞ்சுக்கணும்? நிறைய பேர்கிட்ட கேட்டேன், தாலி கட்டுறதா இல்லை தாம்பத்திய உறவா? இனவிருத்தி. இனவிருத்தி எந்த ஆம்பளை எந்த பொம்பளை கூட சேர்ந்தாலும் இருக்கும் சார் இனவிருத்தி. அது வந்து கல்ச்சுரல். அடுத்த நாகரிக மேம்பாடு. சரியான நேர்த்தியான திறமை வாய்ந்த சந்ததியை உற்பத்தி பண்ண இந்த ஃபார்முலா நம்மளை தவிர வேற எவங்கிட்டையும் கிடையாது. ஒரே சிம்பிளா அடிச்சுட்டு போலாம். ஜோசியம் வந்து உங்களுக்கு மட்டும்தானா? முஸ்லீம்களை நான் மதத்தை பத்தி பேசல ஐயா, தயவுசெய்து மதத்தை பத்தி நான் பேசல. கேட்பாங்க இல்லையா, முஸ்லீம் ஜோசியமே பார்க்க நல்லா தானே இருக்கிற, கிறிஸ்டின் நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனால் என் முப்பாட்ட எனக்கு அப்புறமாக இனி பிறக்க போகக்கூடிய 500 பிறப்புகளுக்கு உண்டான சூத்திரத்தை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறான். நான் மட்டும் இல்ல, என் பையன் இல்ல, எனக்கு அப்புறம் இன்னும் 500 பிறப்பு இருந்தாலும் இந்த 10 பொருத்தம் பார்த்தீங்கன்னா நேர்த்தி இருக்கும், பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸ்கேல் வச்சு கோடு போடுற மாதிரி வளைவாகவும் கோடு போடலாம். ஸ்கேல் வச்சு நேர்த்தியான கோடு, சரியான திறமையான, யாருடன் யார் இணைந்தால் எந்த மாதிரியான சந்ததியினர் உருவாக வேண்டும் என்று தீர்மானத்தை எழுதியதான் 10 பொருத்தம். உடல் கூறு தத்துவார்த்தம். ரஜ்ஜி தட்டுது, சந்திரன் ராகம் இல்லையம்மா, தோல் ரஜ்ஜின்னு சொல்லுவாங்க ஐயா, சரிங்களா? எதனால் ரஜ்ஜி தட்டும்? சந்திரன் ராகம் சேர்ந்தா என்ன ஆகும் சார்? எமோஷனு. இதுவும் அவசரப்படும் அதுவும் அவசரப்படும், ரெண்டு நிதானிக்காது. புதனுக்கு ஏதும் பாதரஜ்ஜு, இது ஒரு நியாயம் பேசும், அது ஒரு நியாயம் பேசும், இணையாது. இதான் ரஜ்ஜு. உடல் ரீதியான விஷயங்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஆண் பெண் இணைவு என்று தவிர்க்க இயலாது. இந்த உலகத்தில் ஜனித்திருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களின் தலையாய கடமை இனப்பெருக்கம் செய்வது மட்டுமே, வேற ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சொத்து, காரு, பங்களா, பணம் எல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணது. இயற்கைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இயற்கை என்பது இனப்பெருக்கம் செய்வது மட்டுமே. அந்த இனப்பெருக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், சீரியது எவ்வாறு சீரியமாக இருக்க வேண்டும், எந்த ஆணுடன் எந்த பெண்ணை சேர்க்கணும், இதுதான் திருமண பொருத்தம். இதுல இன்னும் உள்ள போறான் செவ்வாய் தோஷத்துக்கு. தோஷம் இல்ல, அது செலக்ஷன். செவ்வான்றது தோஷம் கிடையாது, செவ்வான்றது செலக்ஷன். பாசிட்டிவ் செக்டார் கூட பாசிட்டிவ் சேரு, வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். செவ்வாய் 1, 4, 7, 10களில் இருந்தாலோ, செவ்வாய் 5, 7, 9 8 விதமான ரத்த வகையை அவருடைய செவ்வாயை வைத்து என்னால் சொல்ல முடியும். நான் பெருமைக்கோ மார்த்தட்டி கொள்வதற்காக அல்ல, நான் ஜோதிடத்தை அறிவியல் பூர்வமாக, பயாலஜிக்கல் ஃபேக்டராக, உயிரியல் ரீதியாக நிரூபிப்பதற்காக நான் பட்ட பாடு. 8 விதமான பிளட் குரூப் இருக்கு. ஒரு ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறேன், அந்த ஜாதகத்தை யாராலையும் செவ்வாயை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவன் பாம்பே பிளட் குரூப்னு ஒரு செப்பரேட் பிளட் குரூப். அவங்க ஆப்கான்ல இருந்து, பார்சியில இருந்து இந்தியாவுக்குள்ள வரும்போது நம்மளுடன் பெண்களுடன் கலப்பு ஏற்பட்டு பிறந்தவர்கள். அந்த பிளட் குரூப்பை வேற எந்த பிளட் குரூப்போட சேர்க்கவும் முடியாது. பாம்பே பிளட் குரூப்பை பாம்பே பிளட் குரூப்போட தான் சேர்க்கணும். அதுக்கு பேர் பாம்பே பிளட் குரூப் தான். இவர்களுக்கு செவ்வாயே இல்லை. ஆனால் செவ்வாய் என்பதை நான் கிரகமாக பார்க்காமல் அதை ஒரு சக்தியாக பார்க்கிறேன். எனர்ஜி சிஸ்டம் 1, 4, 7, 10 இருந்தா ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் சார். சூரியனுடன் செவ்வாய் இணைந்து இருக்கிறது. அதுக்கு வேற ஏதோ ஒரு தோஷம்லாம் சொல்லலாம். ஏ பாசிட்டிவ் 5, 7, 9 இருந்ததுன்னா ஏ பாசிட்டிவ் 5, 7, 9. இதனுடன் ராகு இணைந்திருந்தால் A1 B பாசிட்டிவ். இந்த மாதிரி மல்டிபிள்ஸ்ல வரும். சார் இங்க யாருக்கு நீரோட்டம் பார்க்கறவங்க இருக்கீங்களா? யாரா
என்ன உங்களோட ஹீமோகுளோபின் லெவல், பிஹெச் லெவல்? வாயில இரும்பு ஃபீல் இருந்துட்டே இருக்கா? செவ்வாய் எங்க இருக்குங்க? இதான் சார் மேட்ரு. 14க்கு மேல செவ்வாய் நீசமானவங்களை தண்ணி பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். தேங்காய் நிக்குதா சார்? சார் இதெல்லாம் சும்மா ஜோல்டிங் விடுறாங்க. தேங்காய் கையில் வச்சுட்டு தண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும். பார்த்து முடிச்சுட்டு வந்தோம்னா 4 டம்ளர் 4 சொம்பு இல்லை 5 சொம்பு தண்ணி குடிக்காம ஒரு ஆள் உட்கார முடியாது. என்டையர் நம்மளோட ஹீமோகுளோபின் சிஸ்டத்தை வெளியே எடுத்துரும். பூமிக்கும் சதீஷ் உட்காருங்க, பூமிக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பு இந்த இரும்பு தான், அயனிக் தான். இதுல எந்த அளவுக்கு உங்களுடைய அப்சர்வேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தண்ணி பார்க்க முடியும். அவரோட ஹார்ட் பீட் செக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 120 தாண்டும் போது படப்படப்பு வந்துடும், மயக்கம் வரும். அவர் சர்வசாதாரண 100க்கு போவாங்க. கரெக்டுங்க சார்? இதைத்தான் ஜோதிடம் சொல்ல வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்து அவருடைய பிறப்பு, அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய கட்டமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்ல வேண்டும். இந்த செலக்ஷன் தான் சிவா. ஏன் நான் எவ்வளவு நேரம் பேசலாம்னு சொல்லிட்டீங்கன்னா வசதி. முன்னாடி வந்துட்டார் அவரு. மாந்தி 10 தொடர்பு கொள்ளுதா சார்? சார் மாந்தி 10ஆம் பாவத்தோட 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கா? உங்களுக்கு 8ல இருக்கு. சாரா இல்ல, எத்தனை அதிபதியோட 10ல தொடர்பே இல்லை. ஓகே, நன்றி. ஏன்னா இம்மிடியட்டா ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆகி வராரு, டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. மாந்தியினுடைய கணிதம் பார்த்துருக்கீங்களா? எப்போ ஜம்ப் ஆகுது எப்போ நிற்குதுன்னு தெரியாது. ஜிக்ஸாக். இந்த மாதிரியான ஒரு செலக்ஷன் தான் சார் செவ்வாய் தோஷம். இப்படி செலக்ட் பண்ணி மிக முக்கியமாக எடுத்தது செவ்வாய் தோஷம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றிட்டாங்க. அதை இது உதவாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இல்லை, அது ரொம்ப பெக்யூலியர், யூனிக் செவ்வாய் தோஷம். அப்புறம் அந்த அம்மா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சனியும் சூரியனும் இணைவிருந்தால் அப்பனுக்கும் மகனுக்கும் ஆகாது இல்லையா? மகளுக்கு அப்பாவுக்கு ஆகாதுன்னு ஏன் சொல்றது இல்லை? நம்ம சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. தந்தை வழி வந்த கர்மா என்ன உன்னை செயல்படுத்துமோ அதான். தந்தை வழி வந்த கர்மா எதை செயல்படுத்தும்? யாரு விதையோ அதை தான் செயல்படுத்தும். விதை யாரு? பையன். இந்த வாரிசு அப்படின்னு சொல்றாங்க, ஆணை சொல்றாங்க. பெண்ணியம் பேசுறவங்க ஏன் பொம்பளை சொல்றது இல்லை அப்படின்னு கோவம் வந்துடும். என்ன காரணம்? XY குரோமோசோம்ஸ் இல்ல, கரெக்ட் தாமா. DNA டிரான்ஸ்மிட் ஆகிறது வந்து Y குரோமோசோமோட டிசைடிங் ஃபேக்டர். ஆமா, நாங்க ஒன்றும் பேசலையுமா, நீங்க கனெக்டிவிட்டி தான். ஆமா, அதுதான் சொன்னேன், அந்த ஃபேக்டர் டிசைடிங். கரெக்ட். நிறைய பேர் படிச்சுட்டாங்க ஒருவேளை எனக்கு தெரியாம. பிரகாஷ் சொல்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இந்த டிராவலிங்ல இந்த XY குரோமோசோம் இருக்குல்ல, இந்த XY குரோமோசோம் தான் ராகு கேது. சரிங்களா? இத சொன்ன சிம்பாலிக்கா இன்டிமேட் பண்ணதான் நாகர் சிலை. சத்தியமா சொல்றேன் சார், நானும் எங்கெங்கே தரல, ஒருவேளை தங்கப்பாண்டியா இல்ல ஐயா மாதிரி ஆட்கள் எங்கேயாவது தான் சொல்லலாம். ராகு கேதுக்கும் பாம்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு எந்த மூல நூல்லையா சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நானும் தேடிட்டே இருக்கிறேன்.
செயல்பாடுகளினுடைய தன்மைகள். ஒரு குரோமோசோம்ஸ் எடுத்து, ஒரு செல்ஸ் எடுத்து, ஒரு குரோமோசோமை பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த நாகர் சிலை எப்படி பின்னிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். டாக்டர் சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? நடுவில் ஒரு கத்தி வரும், 2 பாம்பு சிந்தி 2 பாம்பு இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, இந்த ராகு கேதுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. நிறைய இடங்களில் பேசிட்டேன். அதனுடைய செயல்பாட்டு நிலைகள் அப்படிதான் இருக்கும். செயின் லிங்க் சிஸ்டம், டிஎன்ஏ டிராவலிங், அது சார்ந்துதான் இருக்கும். இது அவங்க சொன்ன இந்த 2 விஷயத்துக்காக இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்கே வரலாம். ஜோதிடம் என்பது எப்பொழுது, யாரால், எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோதிடம் எதுக்கு? இப்படி கேட்கலாம், ஜோசியம் எதுக்கு? ஏதாவது மாறுமா? சேஞ்சஸ் ஆகும். என்ன பிரயோஜனம்? நாம் செய்த கண்ணாடி பாத்திரம், வேற வழி இல்லை. நீங்க என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஜோசியம் பார்க்க இது வேற லைவ் ஓடுது, யார் வரமாட்டாங்களோ தெரியாது, இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. என்னுடைய அனுபவம், நாம் செய்த கண்ணாடி பாத்திரம் யார் மாத்துவது? செய்த எங்க அப்பனை ஆத்தாலும் நடுவில் வர ஒரு ஜோசியர் மாத்திருவ முடியுமா? ஆனா அந்த அம்மா சொன்ன மாதிரி மலைக்கு கொடை பிடிக்கலாம், மலையை தடுக்க முடியாது. இப்ப இந்த ஜோசியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தோடனே பாவம் என்னன்னோ நம்ம மக்கள், நம்ம ஐயாக்கள் இனிமேல் எனக்கு பேச போகிற மணிமேகலையெல்லாம் திறந்தா இந்த கீயை போட்டு 3 மாதிரி இருக்கு. ஐயா இன்னொருத்தர் ஞாபகப்படுத்த, என்னுடைய மிக ஆறுயிர் நண்பன் அஸ்ட்ரோ சக்தி ஜோசியம் சார் அவங்க கிட்டலாம் இல்லையா? சத்தி இங்க வா, ஸ்டேஜில் ஏறுன்னு. என்ன பாபு பேசுறது? எதையாவது பேசுனா மைக்க கொடுத்து எதையாவது பேசுனா 3 மணி நேரம் பேசுவான். நான் ஸ்டாப் ஜோசியம். மிக அற்புதமான மனிதர். ஜெயன் ராஜாராம் கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் ரொம்ப கஷ்டம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் இருக்கும் இல்லையா, அது வேற. நாலேஜ் வைஸ் மாதிரி மணிமேகலை அதே மாதிரி தான். அவன் சொன்ன மாதிரி பேசாத பிள்ளை பேச வச்சிரும். மணிமேகலை கடை அடிச்சா பட்டாசு போற மாதிரி ஒரு 5,000 வாழை 10,000 வாழை அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னு இருக்க வேண்டியது. அவங்களாம் இருக்காங்க ஜோசியத்தை பத்தி பேசுவதற்கு. இந்த ஜோதிடம் எதற்காக அப்படின்னு பார்க்கிற பொழுது, இந்த பாவம், இந்த காரகம், இந்த கிரகம், இந்த கேரக்டர், இது இதில் இருந்தால் அது அதில் இருந்தால் எதையோ கணக்குகள். இது பின்னால் விளைந்த பின்விளைவு. இப்ப நம்ம பேசுறது பின்விளைவு, பலன்கள். இதற்கு முன்னாடி ஜோதிடம் என்பது எதற்குனா, கூட்டமாக ஆற்றோரங்களில் வளர்ந்த நாகரிகம் மனித நாகரிகம். இந்த மனித நாகரிகம் உருவ பேதங்கள் இருக்கிறது. ஆண்னா ஒரே மாதிரி, பெண்ணுனா ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையே? மிருகங்கள்ல இந்த பேதங்களை கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். பறவைகள்ல இந்த பேதங்களை கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனிதர்களில் மட்டும் பேதங்கள் தெளிவாக தெரிந்தன. அவனுடைய அறிவு மேம்பட்டது, வித்தியாசப்பட்டது, புரிதல்கள் வித்தியாசப்பட்டது. ஏன் இப்படி இருக்கிறான்? என்ன மாதிரி அவன் இல்லையே, அவன மாதிரி நான் இல்லையே. ஆண் பெண் எதற்கு? உயிரினங்கள்ல ஆண் பெண் எதற்கு? அப்ப பெண்ணுக்கு ஒரு தனி சிறப்பு, ஆணுக்கு ஒரு தனி சிறப்பு. இதெல்லாம் எதுக்கு? எப்படி நடக்குது? அடுத்து இன்னொன்னு புதுசா ஒண்ணு பிறக்குது, யோசிக்கிறான். அதனுடைய விளைவுகள் இது நானா எதுவும் நடத்தல, ஏற்கனவே பிக்ஸ்அப் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. சிஸ்டர் ரன்னிங். நான் எதையும் ஜெனரேட் பண்ணல, நான் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன்றது இல்லை. அப்போ இந்த உருவ பேதங்கள், காட்சி பேதங்கள், குணபேதங்களினுடைய தேவைகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஜோதிடம். இதை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இவன் இப்படி இருப்பான், இந்த நட்சத்திரம் இப்படி இருக்கும், இந்த ராசிமானங்கள் இதை சொல்லும், இந்த பாவமானங்கள் இதை சொல்லும்னு பிரிச்சு பலன் சொல்ல பழகிட்டோம். அதற்கு பின்னால் தேவைக்காக வந்தது.
ஆனால் ஜோதிஷத்தினுடைய ஆணி உருவ பேதங்களும் குணபேதங்களினுடைய தேவைகளை அறிந்து கொள்வதற்கு. அடுத்து இதே ஃபார்முலாவை ஸ்பிரிச்சுவல்ல பயன்படுத்துற ஆன்மீகவாதிகள், நான் மூலத்தை அடைய முடியுமா? அப்ப நான் அன்னைக்கு சொல்ல மாட்டேன் 12ஆம் பாவத்தில் கேது இருந்தா அவனுக்கு முக்தி. 12ஆம் பாவத்தில் கேது இருந்து ஃபுல்லா தண்ணியை போட்டு ஊரை சுத்திட்டு இருக்கிறவங்க எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கிறான், அவன் எங்க போய் முக்தி அடைகிறது? அப்ப 12ஆம் பாவத்திற்கு தொடர்பு எங்கு விட்டதோ விட்டதுக்கு அடுத்து லக்னம், எங்கு விட்டதோ அதுக்கு அடுத்து லக்னம். அப்போ நான் ஒரு நிலைமைக்கு போவேனா? இதை உற்பத்தி செய்தது யார்? என்னை உற்பத்தி செய்தது யார்? என்னுடைய தேடுதல், அதை நோக்கிய பயணம். அதற்கு நான் சரி பெறுவேனா? நான் எவ்வாறெல்லாம் இருப்பேன்? என்னுடைய குணாதிசயம் எவ்வாறெல்லாம் இருக்கும்? நான் எங்கிருந்து வந்தவன்? எந்த கொடியில் இருந்து வந்தவன்? சார், உலகத்தில் 3 பேர். ஹிட்லர் ஒரு விஷயம் சொல்றார், ஓர் குடையின் கீழ் என்னுடைய ராஜ்யம் அப்படின் போது எல்லாம் ஒத்துட்டாங்க. ஒரு 3 பேர் மட்டும் ஒத்துக்கல. இந்தியா, சைனா, ஜூஸ், மூதர்கள். இவங்களை 3 தவிர மற்ற எல்லாரையும் உன்னால் ஆள முடியும்னாரு. ஏன்னா ஜூஸ் பத்தி ஏற்கனவே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹிட்லர் அப்படின்ற ஒரு கேரக்டரை உற்பத்தி பண்ணது அந்த ஜூஸோட ஹராஸ்மெண்ட் தான். அப்போ ஜூஸ் பத்தி தெரியும், சைனாவும் இந்தியாவும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. நம்மளுடைய 1, 5, 9 தான் இதுவரை இங்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நான், என்னுடைய மூலம், எனக்கு உற்பத்தியானது. இது 3 ஒரே கொடி. கண்டுபிடிச்சிடலாம்ல இல்லையா? இப்ப யூரோப்பியன் ஒரு ஆரோஸ்கோப் போட்டு 9, 5 உங்க அப்பா இப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா உங்களால? அப்ப எங்க போச்சு ஜோசியம்? ஜோதிடம் என்பது நமக்காக. 60 இல்லைன்னா ஜோசியம் இல்லை சார். 60 ஆண்டுகள், 60 நாழிகை எல்லாமே 6 இருக்கும். நம்மளுடைய இயக்க தத்துவம் 6, சக்கரம் பின்னாடி பேக்ல. இதனுடைய அடிப்படை தான் ஜோதிடத்தினுடைய கணக்கு. மேல நடந்தா வானியல், அது ஜோசியம் இல்ல. சனி பிறழுகிறது, குரு பிறழுகிறது, குரு பெயர்ச்சி ஆகிறது, சனி பெயர்ச்சி ஆகிறது, ஆயிட்டு போட்டோம். இதன் விளைவு எண்ணுள் அப்படின்னு வருது பாருங்க. எண்ணுள், அந்த எண்ணுள் வந்தாதான் ஜாதகம். நான் ஜோசிய பலன் பார்க்கல, ஜாதக பலன் பார்க்கிறேன். எண்ணுள் வந்தாதான் அது ஜாதகம். எண்ணுள் எப்ப வரும்? லக்னம் விழும். எப்ப லக்னம் விழும்? எங்க அம்மாவினுடைய தொப்புள் கொடி அறுத்து இந்த பிரபஞ்சத்தினுடன் நான் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய முதல் சுவாசம், அதான் லக்னம். எப்ப எத்தனை மணிக்கு வெளியெடுத்ததே தெரியாது. இயக்கம் எங்கிருந்து துவங்கும்? எல்லாத்துக்கும் மூலாதாரம் எங்கடா இருக்குன்னா ஆசன வாய்க்கு மூத்திர குழிக்கு நடுவில் இருக்குதுன்னு. அதல்ல, உங்களுடைய லக்னம் எங்கு துவங்குகிறதோ அதான் மூலாதாரம். அதுல இருந்து 6 ராசி கணக்கு வச்சுக்கங்க. உங்களுடைய லக்னம் எங்கு துவங்குகிறதோ அதுல இருந்து 6 ராசி உங்களை சார்ந்தது. முதல் பாவம் நீங்க, 2ஆம் பாவம் உங்க குடும்பம், 3ஆம் பாவம் உங்களுடைய முயற்சி, 4ஆம் பாவம் உங்க தாயாரு, 5ஆம் பாவம் உங்க பூர்வீகம், 6ஆம் பாவம் நீங்க செய்யக்கூடிய வேலை. கரெக்டாமா? 7ஆம் பாவம் கலத்திரம். உனக்கு எதிர்ப்புறத்தில் என்னெல்லாம் நடக்கும், நான் என்ன பண்ணுவேன், நான் பண்ணதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுவான், இதை 2த்தையும் சேர்த்து சொல்றான். இதை எப்படி கனெக்ட் பண்ணுவான் அப்படின்னா, இந்த 1, 5, 9 எந்த மாதிரி எல்லாம் இருந்தா இந்த 1, 6 சீரா செயல்படும். இந்த 1, 6 சீரா செயல்பட்டா 6ல இருந்து 12 உனக்கு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். இதனுடைய கொடி தான் இந்த 1, 5, 9. இது அறாம இன்னை வரையும் பாதுகாத்தாச்சு. இவ்வளவு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கு. இன்னும் ஒரு 200 ஆண்டுகளும் இந்த 1, 5, 9 ஏதோ ஒரு இடத்துல கண்டினியூ ஆகும். அதுவரை நாம் அழிய போவதில்லை. அதுபோல ஜோதிடம் என்பது நம்மை சார்ந்து, நம்மளுடைய செயல்பாடுகளை சார்ந்து, நம்மளுடைய கட்டமைப்புகளை சார்ந்து, நம்மளுடைய எப்படி செயல்படுவோம். அஷ்டம சனி வந்தாலும் அவன் தானே, 11 சனி வந்தாலும் அவன் தானே. அப்போ செயல்பாடு தன்மைகள் மாறுபடும். அவருக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டது. ஸோ இன்னொரு கால வாய்ப்புகள் ஏற்படுகிற பொழுது இந்த சனியினுடைய தன்மைகள் ரொம்ப சும்மா ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சனி
சனி ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை என்றால் நீங்க பாருங்க, 30 ஆண்டுகள் சொன்னேன் இல்லையா, மேசத்தில் சனி அமர்கிற பொழுது 1968 70 கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், டிஸ்க் பெயின் இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன காரணம்னா சனி நீசமாகிற பொழுது 32 எலும்பு கோர்வையாக இருக்கிறதா, இந்த 32 எலும்பு கோர்வையாக இருக்கிற பொழுது இதுக்குள்ள ஒரு திரவம் போகும், ராஜ திரவம், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடோட கேரக்டரும் நம்மால் சனியில சொல்லி இருக்கிற கேரக்டர் ஒண்ணு. சனி நீசமாயிடுச்சுன்னு சொன்னா அதனுடைய வீரியம் ஃபோர்ஸா போகாது, ஸ்லோவா போகும், எஃபிஷியண்டா போகாது. இதே துலாத்துல இருக்கு 83 84 எப்ப வேணா குனிவா, எப்படி வேணா நிமிருவான், என்னால் நிற்க முடியாது. 68 ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியாது. ஆனா 83 அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி நிற்கும். இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் 70 மேஸ்டல் சனி. இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடை பத்தி இன்னும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அடுத்த மீட்டிங்ல பேசுறேன் நான். அதே போல ராகு அப்படின்றது அது ராகு பத்தி சொல்லிட்டார். ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் சார். ராகு இந்த அனுமார் பாடி பில்டரா காட்டிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் எல்லா கோயிலையும் அழகழகா சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவருக்கு மட்டும் பேண்ட் கூட போடணும், ஜட்டி போட்டிருப்பார் அவரு அனுமார், சூப்பர்மேன் சார். வேற ஒண்ணும் இல்ல, அது மஸ்குலின் எனர்ஜி. உங்களுக்கு தசை இருந்தா தானே நீங்க வேலை பார்க்க முடியும், உங்களுடைய தசை இருந்தா தான் வேலை பார்க்க முடியும். இந்த தசையை செயல்படக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லணும்னா தொடர்பற்ற, ஆங்கிலத்தில் சொல்லணும் நான் எலக்ட்ரிக்கல் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தசையை இயக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ராகு. ஆட்டுக்கறி கடையில் போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கறிக்கு நடுவில் ஒரு ஒயிட் லேயர் கொடுத்துருப்பான். அந்த ஒயிட் லேயரை வெட்டி போட்டுருவாங்க. அந்த ஒயிட் லேயர் தான் அந்த மஸ்கில் இணைக்கும். அதான் ராகு. இன்னும் ராகுவை பற்றி வாய்ப்பு கிடைக்கும் போது பேசலாம். நான் பேசுறதெல்லாம் கண்டிப்பா ஜோசிய பலன் சொல்ல தங்கப்பாட்டி ஐயா மாதிரிலாம் பயன்படாது. ஆனால் நாம் அனைவரும் ஜோதிடர், எந்த இடத்திலும் ஜோதிடம் தோற்று விடக்கூடாது. அதற்கான என்னுடைய கடுமையான முயற்சி தான் இது. பலன் சொல்லலாம் ஒரு 50 புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு அது யாரோ ஒரு சிஸ்டம், MM சிஸ்டமோ இல்ல ஏன் சிஸ்டமோ இல்ல ஐயா சிஸ்டமோ இல்ல தங்கப்பாண்டி ஐயா சிஸ்டம் பலன் சொல்லலாம். ஆனால் இந்த புரிதல் அது நம்மளுடைய ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக தெரியணுன்றதுனால தான் நான் ஜோதிடத்தை பற்றி பேசாம இந்த மாதிரி என்னுடைய ஆராய்ச்சியை பற்றி நான் பேசுவது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.